In this Born to Win youth program, we want to share with you a success story. One day, a partially deaf 4-year-old child came home with a note in his pocket from his teacher. ஒரு பாதி காது கேட்காது அப்படிப்பட்டதான ஒரு 4 வயசு சிறுவன் வந்து வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து திரும்பி வரான். அவங்க டீச்சர் வந்து ஒரு சின்ன நோட்டை அவனுடைய பாக்கெட்டில் வச்சு அனுப்புகிறாங்க. The note said like this: your Tommy is too stupid to learn, get him out of school. அந்த நோட்டில் என்ன போட்டுருந்துச்சு, உங்கள் டாமி வந்து ரொம்ப மக்கா இருக்கிறான், அவனால் படிக்க முடியாது, அதனால் அவனை தயவுசெய்து ஸ்கூல்லேருந்து எடுத்துருங்கன்னு அந்த நோட்டு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பையன் அதை வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்தவொடனே அவங்க அம்மாவுக்கு அதை படித்தோடனே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. His mother read the note and answered, my Tommy is too stupid to learn, I will teach him myself. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என் பையன் வந்து ஒருவேளை சரியாக படிக்காத பிள்ளையா ஞானம் இல்லாத பிள்ளைன்னு எங்கள் ஸ்கூலில் அந்த பையன் ஸ்கூலில் சொல்கிறாங்க. ஆனால் அவனை என் வீட்டில் நான் வச்சு அவனுக்கு நான் வீட்டிலேருந்தே அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அந்த நோட்டில் என்ன எழுதிருக்குன்னு அவங்க சொல்லாமல் அவங்க அந்த பிள்ளைய வந்து வீட்டிலையே வச்சு அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வராங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கூலிங் வீட்டிலே நடக்குது. அந்த டாமின்னு தான் அவனை கூப்பிடுவாங்க ஸ்கூலில். ஆனால் அவங்க டீச்சரே கிவ் அப் பண்ணி இந்த பிள்ளை வந்து இனிமேல் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வீட்டில் அனுப்பிச்சு அந்த பிள்ளைய அந்த தாய் வந்து விடல பாருங்கள். அந்த தாய் அந்த பிள்ளைய உட்கார வச்சு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்ததான வேளையில் the Tommy grew up to be the great Thomas Alva Edison. ஆல்வா எடிசன் தெரியும் இல்லையா, எலக்ட்ரிக் பல்பெல்லாம் கண்டுபிடிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு என்ன ஒரு மக்கு பிள்ளையே ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டாக மாறினா எவ்வளவாக நம்ம கர்த்தருடைய ஒத்தாசையினால் ஒரு வைஸ் பீப்புளாக கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நடத்த முடியும். தாமஸ் பிகேம் அ கிரேட் சயின்டிஸ்ட். அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆகி எல்லாவற்றையும் கண்டுபிடித்து அந்த வீட்டில் வந்து ஒரு 3 months ஸ்கூலிங் தான் அவர் படித்தார். ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வென்ட் பண்ணி தன்னுடைய ட்ராபேக்ஸு தன்னுடைய டெஃப்னஸ்ஸு அதெல்லாம் அவர் வந்து தாண்டி வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறி ஒரு வின்னராக அவருடைய லைஃப்பில் மாறினார். அந்த மாதிரி அவர் வந்துகிட்டே இருக்கும்போது 1914 அவருக்கு வந்து 67 வயசு. அட் ஏஜ் 67 he lost his factory to fire. அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அவர் உருவாக்கியிருந்தார். அப்போ அவருக்கு 67 வயசு ஆகும்போது திடீர்னு பார்த்தா அவருடைய ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சிருது. அவர் கண்டுபிடிச்ச எல்லா இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பர்ன் டு ஆஷஸ். ஃபுல்லாக அவருடைய ஃபேக்ட்ரியே பற்றி எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். அவர் வந்து ஒரு யங் மேன் இல்லை, அந்த டைமில் 67 வயசு. ஃபேக்ட்ரி மேலே அவர் ரொம்ப கொஞ்சம் இன்சூரன்ஸ் தான் போட்டு வச்சுருந்தார். எடிசன் வாட்ச் இஸ் லைஃப் டைம் எஃபர்ட் கோ அப் இன் ஸ்மோக். அவருடைய லைஃப் டைம் எஃபர்ட்டு அந்த சின்ன வயசுலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அவர் சயின்டிஸ்டாக மாறி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி எல்லாமே ஒரு நாள் திடீரென்று ஒரு அக்கினியிலே இரையாக முடியாது ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய உள்ள எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, எடிசன் told only one thing in his defeat: there is great value in disaster. All our mistakes are burnt up. Thank God we can start anew. It was true that all his inventions got destroyed, got burnt up, but he said, all my mistakes are burnt up. Still I can start anew. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒருவேளை இந்த பெரிய டிசாஸ்டர் தீ விபத்தில் என்னுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதில் அப்படியே பேர்ன் ஆன மாதிரி நான் நினச்சிக்கிறேன், ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன், திரும்பவும் நான் தொடங்க முடியும் என்று சொல்லி அவர் மறுபடியுமா in spite of disaster 3 weeks later he invented the gramophone. பாருங்கள், இந்த ஃபயர் டிசாஸ்டருக்கு அப்புறம் 3 weeks later he was able to invent a new thing in his life. That means he was not willing to take up defeat in his life, but he was able to overcome the defeat with his hard work. இன்னொன்று கேட்டிங்கன்னா, தாமஸ் எடிசன் failed approximately 10,000 times while he was working on the light bulb. பல்பு கண்டுபிடிச்சார்ல, எத்தனையோ தடவை தோற்று போய் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த லைட் கண்டுபிடிக்கிறதுல அவர் சக்சீட் பண்ணிட்டார். So dear youth, you may also face so many setbacks in life.
They are needed in your lives. A setback can act as a driving force to impel you to succeed. ஒரு செட்பேக் வந்தவுடனே நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. அந்த செட்பேக்கை வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக எடுத்துக்கணும். அதை இன்னும் நம்மை உந்தி தள்ளக்கூடிய ஒரு சக்தியாய் அதை மாற்றிவிட வேண்டும். நீங்கள் எழுஞ்சிடணும். உங்கள் டிஃபீட்லேருந்து எழுஞ்சிடணும். உங்களுடைய சோர்வுலேருந்து நீங்கள் எழுஞ்சிடணும். அந்த விதமான தோல்விக்கு பிறகு ஒரு மேலான காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சாதிப்பீங்க. ஸோ when you trust God, He will impart you the courage and faith. So when you face a setback, rise up with determination to turn away every stumbling block into a stepping stone and every impediment into a blessing. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமாய் அற்புதமாய் வெற்றிகரமாய் நடத்தி முடிப்பார். ஹalleluya. Let us go to the council part of a Born to Win youth program. We are going to see the truth for youth. We are going to see about wise youth. வாலிபருக்கு சத்தியம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு ஹெட்டிங் என்னென்னா, ஞானமுள்ள வாலிபர். நமக்கு ஞானம் தேவை, வாலிபலாகிய நமக்கு ஞானம் தேவை என்று தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். So, if you turn to Proverbs chapter 5 verse 1, my son, attend unto my wisdom. நீதிமொழிகள் 5:1, என் மகனே என் ஞானத்தை கவனி. இல்லாவிட்டால் என் மகனே நான் கொடுக்கிற ஞானத்துக்கு செவியை சாய்த்துக்கொள். இன்னொரு வாக்கியம் அழகாக சொல்லுகிறது, Proverbs 13:20, he that walketh with the wise men shall be wise. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ ஞானமே உருவான தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கும் போது அந்த தேவனுக்குள்ளாய் இருக்கிற ஞானம் உங்களுக்குள்ளாயும் வந்து இறங்கும். If you walk with God who is the embodiment of wisdom, then you can imbibe that wisdom within your life. So we are going to see, dear youth, 3 kinds of wisdom. First of all, we need wisdom in word. And secondly, we need wisdom in work. Thirdly, we need wisdom in willpower. உங்களுக்கு வார்த்தையிலே ஞானம் தேவை. ரெண்டாவதாக வேலையிலே இல்லாவிட்டால் கிரியிலே ஞானம் தேவை. மூன்றாவதாக மனோபலத்திலே ஞானம் தேவை. If I paraphrase it, first of all, you should have a wise talk. Secondly, you should have a wise walk. And thirdly, you should have a wise outlook. ஒரு வைஸ் டாக் இருக்கணும் வாலிபருக்கு. ஒரு ஞானமுள்ள பேச்சு இருக்கணும். ரெண்டாவதாக வைஸ் வாக், ஞானமுள்ள நடத்தை இருக்கணும். மூன்றாவதாக வைஸ் அவுட்லுக், ஒரு ஞானமுள்ள கண்ணோட்டம் இருக்கணும். எதை செய்தாலும் ஒரு ஞானமுள்ள கண்ணோட்டம். ஆகவே இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். First of all, we need to be wise in word. Let us turn to Proverbs 12 verse 18. Proverbs 12 verse 18. The tongue of the wise is health. நீதிமொழிகள் 12:18, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். The young people are called to use choice words and wise words. ஞானமுள்ள வார்த்தைகளையும் தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் எடுத்து தான் பேச வேண்டும். ஞானம் இல்லாமல் சில சமயத்திலே நம்ம வாலிப காலத்திலே நாம் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், ஞானம் இல்லாமல் வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். அதனால் பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து, நான் பேசுகிற காரியம் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை உண்டாக்கக்கூடாது, மற்றவர்களை ஹர்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு ஞானமுள்ள வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். In our youth we lose our respect because of unwise talk. ஒருவரும் உடைய வாலிபத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை இருங்கள் என்று சொல்லும்போது, அது முதலாவது உங்களுடைய ஞானமுள்ள வார்த்தையில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஞானமாக பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை வைத்து தான் மற்றவர்கள் உங்களை மதிப்பீடு செய்வார்கள்.
We gain value for our lives only if we speak wisely. வாழ்க்கைக்கான ஒரு மதிப்பு கூட வேண்டும் என்றால் ஞானமுள்ள வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். The wise words of our mouth will make us strong. Wise words will enable you to grow strongly in your life. Proverbs 12:18 அதுவே ஹெல்த், அதுவே ஔஷதம். என்ன காரியம் ஏன் வைஸ் லிப்ஸ்ன்னு பார்க்கும்போது Proverbs 14:3 நீதிமொழிகள் 14:3 lips of the wise shall preserve thee. தமிழில் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:3 ஞானவான்களின் உதடுகளோ அதை பேசுகிறவர்களை காப்பாற்றும், அவர்களை காப்பாற்றும் என்று போடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உதடுகள், ஞானமுள்ள உதடுகள் உங்களையே காப்பாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அப்போ முதலாவது இந்த வைஸ் லிப்ஸ் என்ன பண்ணுது என்றால் wise words will preserve your life according to Proverbs 14:3. And secondly, wise lips will disperse knowledge. Proverbs 15:7 ரொம்ப அழகாக இருக்குது தமிழில். அறிவை இறைக்குமா, ஞானமுள்ள உதடுகள் அறிவை இறைக்குமா. ஒரு வார்த்தை பேசினாலே அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, மற்றவர்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுமா. மற்றவர்கள் நீங்கள் சொல்கிற ஒரு 2 வார்த்தை, ஒரு லைனு அது மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குமா, அறிவை இறைக்குமா. ஸோ when you open your mouth in wisdom, you are pouring out words of understanding and knowledge. Wise lips disperse knowledge என்று சொல்லும்போது அதற்கு நம்முடைய வாயிலே தேவனுடைய கிருபை வேணும். இப்போ வைஸ் வேர்ட்ஸ் பேசுறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு அழகான வார்த்தை உண்டு, Psalm 45:2. We read a beautiful verse in Psalm 45:2. Grace is poured into thy lips. அப்போ எவ்வளவு அதிகமாக கிருபையானது நம்முடைய உதடுகளிலே ஊற்றப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக உடைய வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகளும் அறிவுள்ள வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய லிப்ஸில் கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸு, கிரேஷியஸ் வேர்ட்ஸு, வைஸ் வேர்ட்ஸு, நான் ஒரு 2 வார்த்தை பேசினா கூட அதில் உங்களுடைய ஞானம் விளங்கத்தக்கதாக. உங்களுக்கு நன்றாய் தெரியும், சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா. Solomon had wise words in his mouth. We must know what to say, what not to say, when to say, where to say and how to say. This is only wisdom. உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரிய வேண்டும், என்ன பேசக்கூடாது என்று தெரிய வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்று நினைத்து பேசுவது தான் உண்மையான ஞானமுள்ள உதடுகள் என்று நான் சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், சாலமோனுடைய ஞானத்தை எடுத்துக்கொள்ளும்போது அவர் சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் தரிசனமாகி என்ன வேணும்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 3:9 உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு என்ன பண்ணும், ஞானத்தை தந்தல்லும் என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்டதுக்கு பதில் கொடுக்குறாரு. Give me understanding and wise heart to judge people and discern between good and bad. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, I have given thee 12ஆம் வசனத்தில் in verse 12, I have given thee a wise and a understanding heart. இன்றைய கூட அருமையான பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரத்தில் ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தாங்க, அன்றைய ஞானமுள்ள வார்த்தைகளை நான் பேசத்தக்கதாக. அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற போது சாலமோன் ராஜா வாயை திறந்தாலே ஞானம்தான். எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறாரு, எத்தனையோ நீதிமொழிகளை எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, he has given 3000 proverbs and he has written 1005 songs. 1005 பாடல்களையும் 3000 நீதிமொழிகள். அருமையான பிள்ளைகளா, ஒரு லைன் நம்மளுக்கு ஒரு போயமாக எழுதுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் எல்லாமே வைஸ் சேயிங்ஸு. 3000 ப்ராவர்ப்ஸ் எழுதினாராம், 1005 சாங்ஸ் எழுதினாராம். நீங்கள் எழுதக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை வாங்கி நீங்களும் அது மாதிரி அநேக ப்ராவர்ப்ஸ் எழுதலாம், அநேக பாடல்களை கட்டலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவருக்குள்ளாய் அந்த ஞானம்
கர்த்தர் இருதயத்திலே அவருக்கு கொடுத்த ஞானமானது அவருடைய வாயிலே அது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. உங்களுக்கு நன்றாக தெரியும், அவருடைய ராஜ்யபாரத்தில் 2 ஸ்திரீகள் ஒரு குழந்தையை கொண்டு வந்து, இது என்னுடைய குழந்தை, அந்த இன்னொரு அம்மா சொல்கிறாங்க இது என்னுடைய குழந்தைன்னு. ஞானம் விளங்கத்தக்கதாக வாயை திறந்தான்னு சொல்லும்போது 2 ஸ்திரீகளும் சண்டை போட்டுட்ருக்காங்க. வேதத்தில் இருக்கிற அந்த வசன பகுதி 2 லேடிஸும் இதுதான் என் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர் அழகாக அவர் டீல் பண்ணார். ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, இந்த பிள்ளையை 2 ஆக்குங்க, ஒரு பாதி இந்த தாய் கொடுங்க, இன்னொரு பாதி அந்த தாய் கொடுங்கன்னு அவர் சொன்ன மாத்திரத்தில், when he said bring me a sword and give one half to one mother and give the other half to the other mother, அப்படி சொன்ன உடனே அந்த உண்மையாக அந்த குழந்தையை பெற்ற தாய் என்ன தெரியுமா சொல்கிறா, ஐயோ கொன்னுறாதீங்க, அவளுக்கு உள்ளம் துடிக்குது, இது தன்னுடைய குழந்தை இல்லையா, உள்ளம் துடிச்சிட்டு அது கொன்னுறாதீங்க, அந்த பிள்ளை எனக்கு வரலன்னா எனக்கு கொடுக்கலனாக்க பரவாயில்ல, அந்த தாய் கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த ஞானம் அங்கே விளங்குது. அப்போ அவர் கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாரு, இதுதான் உண்மையான தாய், தன்னுடைய பிள்ளை 2ஆய் பிளக்கப்படக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தைய எடுத்து அந்த உண்மையான தாய்கிட்ட ஒப்படைக்கிறது எவ்வளோ பெரிய ஞானமுள்ள வார்த்தைகள் தெரியுமா. அப்போ பாருங்கள் எவ்வளவு ஞானம் அப்படிங்க சாலமோனுடைய வாயிலேருந்து பிறக்குது. நம்ம வீண் வார்த்தைகளை பேசி அலப்பி நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே ஞானமில்லாமல் நம்ம வார்த்தைகளை பேசி நம்முடைய வாழ்க்கையுடைய மதிப்பை குறைத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு ஞானமுள்ள வார்த்தைகளை உன் வாயிலே வைப்பேன், உன் உதடுகளை திறக்கும் போது ஞானம் விளங்கும். Others will be surprised by the wise words that you speak. The Queen of Sheba, you know about Queen of Sheba. 1 Kings chapter 10 verse 1 and 3. In verse 1 last part says she came to prove him with hard questions. அவள் விடுது கதைகளால் சாலமோன் ராஜாவை சோதிக்கிறதற்காக ஷேபா என்ற ராஜஸ்ரீ கடந்து சாலமோன் அரண்மனைக்கு வரா. அவளே ஒரு ராஜஸ்ரீயாக இருந்தாலும் இவள் கேள்விப்பட்ட ஞானத்தை நேரடியாய் விடுகதையால் சோதிக்க வருகிறார். ஹார்ட் கொஸ்டின்ஸில் கொஸ்டினாக கேட்குறா. verse 3 says Solomon told her all her questions. அப்போ 7ஆம் வசனம் சொல்லுது, thy wisdom exceeded the fame which I heard. நான் நிறைய பிரசாவமாக உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த ராஜஸ்ரீ சொல்கிறார் சாலமோனை பார்த்து, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டாயே. என்னன்னா சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அப்போ கடைசி அவர் ராஜஸ்ரீ என்ன தெரியுமா சொல்கிறா, உமது ஜனங்கள் பாக்கியவான்கள், உடைய சமூகத்திலே நின்று உடைய ஞானத்தை கேட்கிற உடைய ஊழியக்காரர் பாக்கியவான்கள். All those who stand beside you and listen to your words of wisdom are blessed and all your people are blessed. அப்படி சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்ல முடியுமா? ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுங்க அருமையான பிள்ளைகளே. இந்த நாட்களிலே நம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை பல விதத்திலும் நம்மை விளைவிக்கிற அநேக கன்னிகள் உண்டு. நம்ம ஞானமாய் பேசாவிட்டால் நம்ம அநேக பாவங்களிலே விழ வேண்டி வரும். ஆகவே இந்த நாட்களிலே ஞானமாய் பேசி வார்த்தைகளினால் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த ஞானத்தின் வார்த்தைகளை அவர் உண்மையாகவே அது மற்றவர்களுக்கு ஆஸ்வதமாய் மாற்றுவார். அப்போ வாய்ஸ் இன் வேர்ட்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ஸ் டாக். எங்கே போனாலும் எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கூட ஞானமாக பேசுங்க. ஏன்னா சில நேரத்தில் உன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே சிக்குண்டாயின்னு ஒரு வசனம் இருக்குது. You will be enticed or you will be ensnared by the words of your mouth. There are so many people around you. You must have the discernment to speak what to speak and what not to speak. Ask the Lord for divine wisdom and the Lord will guide you. ஆகவே உண்மையாகவே பிள்ளைங்களா, இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு வார்த்தை எனக்கு தாரும். ரெண்டாவதாக வாய்ஸ் இன் ஒர்க். ஐம் டாக்கிங் அபவுட் வாய்ஸ் வாக். வாய்ஸ் இன் ஒர்க். நம்ம பல தரப்பட்ட வேலை ஸ்தலத்திலே வேலை செய்கிறோம். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாட்டிலே தொடர்ந்து உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறீங்க. அதற்கு முன்பாக எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 Samuel chapter 18 verse 5. 1 Samuel 18:5. 1 Samuel 18:5. David went out whithersoever Saul sent him,
and he behaved himself wisely. சவுலுடைய வீட்டிலே சுரமண்டலம் வாசிக்கிறவனாக தாவீதை சவுல் ஏற்படுத்தி வீட்டிலே வேலைக்காக வைக்கிறான். சுரமண்டலம் வாசிக்கிற போதெல்லாம் அந்த அசுத்தாவி கடந்து போகும். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சவுல் அவனை 1000 பேருக்கு அதிபதியாய் வைக்கிறான். அப்போ அந்த வேலையிலே ஒரு சின்ன மாற்றம் உண்டாகிறது. வீட்டில் இருக்கிறவன் அவன் 1000 பேருக்கு அதிபதியாய் மாறுகிறான். அப்போ அந்த வேலை ஸ்தலத்திலே அந்த தாவீது எவ்வளவு ஞானமாய் நடந்து கொண்டான் என்பதை தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 18:5 சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைஸ் அந்த வாக்னால் அவனுக்கு ப்ரமோஷன் வருது. இங்கே தாவீது சவுலை எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறான். அங்கே புத்தியாக நடந்துக்கிறான். அவனுடைய வேலையில் ரொம்ப புத்திமானாய் நடந்து கொண்டதை பார்த்த உடனே சரி அவன் புத்திமானாய் நடந்து கொள்கிறான்னு சொல்லி யுத்த மனுஷரின் மேல் he made him captain over all those warring men. 5ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் he behaved wisely. 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் he behaved wisely in all his ways and the Lord was with him. 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். வேலை செஞ்ச இடம் எப்பேற்பட்ட இடம்! அருமையான பிள்ளையே, உங்கள் வேலை ஸ்தலம் கூட பயங்கரமான உங்களுக்கு பின்னால் பலவிதமான பிளான்ஸ் போட்டு உங்களை தோற்கடிக்கிற மாதிரி உங்களுக்கு விரோதமாக பலவிதமான திட்டங்களை தீட்டுற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நீங்கள் வேலை செய்கிறீங்களா? கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் இன்றைக்கு பேசுகிறார். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நீங்கள் முற்றிலுமாய் மடங்கடிக்கப்பட வேண்டும் என்று பிசாசு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஞானமாய் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தருவார். இந்த இடத்துல 14ஆம் வசனத்திலே வாசித்தேன், புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளும் போது கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யூ ஷுட் பி வைஸ் இன் ஆல் யுவர் டீலிங்ஸ் when you are working. So when you are wise in all your dealings with other men, then Lord will be with you. அவங்க ஒன்றும் இல்லாமல் அவங்க போட்ட திட்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ முதலாவது தெய்வீக ஞானம் நம்முடைய செய்களில் எல்லாம் நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாம் விளங்கும் என்றால் நமக்கு விரோதமாக குறை கண்டுபிடிச்சவங்க, தடை போட்டவங்க, பலவிதமாக எதிர்த்து வந்தவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போய்விடுவாங்க. எல்லாருக்கும் மேலாக அந்த நபருக்கும் மேலாக உங்களை வைத்திருவார் பாஸ். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு. 15ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெறும் வைஸ்லின் என்று 5th verse 14th verse இருக்குது. ஆனால் 15th verse வெரி வைஸ்லின்னு இருக்கும். Wherefore when Saul saw that he behaved himself very wisely, Saul was afraid of David. 15ஆம் வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. 14ஆம் வசனத்திலே புத்திமானாய் நடந்தான்னா வாசிக்கிறோம். ஆனால் 15ஆம் வசனம் 1 சாமுவேல் 18:15 அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இப்போ பாருங்கள், பாஸ் தொழிலாளிக்கு பயப்படுற மாதிரி ஆண்டவர் வச்சுட்டார். இதற்கு காரணம் என்ன? ஞானமாய் நடந்து கொள்ளுதல். வெரி வைஸ்லி வெரி வைஸ்லி. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சூப்பர்லேட்டிவாக மாறிக்கிட்டே போகுது. கர்த்தர் அப்படியாக கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் அப்படியே உங்களை வைப்பாராக. விஸ்டம் இன் ஒர்க், வைஸ் வாக், ஈவன் இன் யுவர் ஒர்க் பிளேஸ், ஈவன் இன் த ஸ்கூல், ஈவன் இன் த காலேஜ், வாட் எவர் யூ டூ, ஆன் வாட் எவர் யூ புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு. காரியம் சித்திக்க வேணும்னா அது ஞானமாய் நீ காரியங்களை செய்வில் என்றால் அது உண்மையாகவே அந்த காரியம் சாமர்த்தியமாய் முடியும். 30ஆம் வசனம் 1 சாமுவேல் 18:30. 1 Samuel 18:30. David behaved himself more wisely. Wisely ன்னு பார்த்தோம், very wisely பார்த்தோம். He behaved more wisely than all the servants of Saul. என்ன போடப்பட்டிருக்குது? 30ஆவது வசனத்திலே தாவீது சவுலுடைய ஊழியக்காரரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அப்போ பாருங்கள், மிகவும் அந்த 30ஆம் வசனத்திலே டேவிட் பிஹேவ்ட் ஹிம்செல்ஃப் மோர் வைஸ்லி தென் ஆல் த சர்வன்ட்ஸ் ஆஃப் சால். ஸோ ஹி காட் தி ஹானர். அதான் நான் சொன்னேன், டிவைன் விஸ்டம் இருக்கிற இடத்துல டிவைன் ஃபேவர் கிடைக்கும்.
டிவைன் ஃபேவர் கிடைக்கிற இடத்துல டிவைன் ஹானர் கிடைக்கும். அதுதான் தாவீது கிடச்சிச்சு. ஒரு சாதாரண சுரமண்டல வாசிக்கிறவனாய் அவன் சவுளுடைய வீட்டிலே வேலைக்கு சேர்ந்தான். அப்புறம் 1000 பேருக்கு அதிபதியாய் மாறினான். யுத்த மனுஷனுக்கு அதிபதியாய் மாறினான். அதற்கு பிறகு எல்லா சேனைகளுக்கும் அதிபதியாய் அவன் மாறி விடுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்வு கிடைக்கிறது. அவனுடைய டிகிரி ஆஃப் விஸ்டம் உயர 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 அவனுடைய பதவி உயர்ந்து கொண்டே போகிறது. அங்கே பாருங்கள், அந்த டிகிரி ஆஃப் ஹிஸ் விஸ்டம் increased greatly. He behaved wisely, then he very wisely, and then he behaved more wisely than all the servants of Saul. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவனுடைய ஞானம் உயர உயர கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தினார். இதுதான் ஒரு ஞானமுள்ள நடத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஞானமாய் அவளோடு கூட வேலை செய்வளோடு ஞானமாய் நடந்து ஞானமாய் அவளோடு பழகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆஃபீஸ் லைஃப்பை நீங்கள் தொடருவீர்கள் என்றால் கர்த்தர் அதே இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவள் மத்தியிலே உங்களை உயர்த்துவார். அந்த தெய்வீக ஞானத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகம் வந்து இறங்கும். கர்த்தருடைய சமூகம் எங்கெங்கெல்லாம் வந்து இறங்குதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய தயவு வந்து இறங்கும். கர்த்தருடைய தயவு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அதனால் இந்த ஆர்டர் ஒரு நாளும் மறக்காதீங்க. டிவைன் விஸ்டம் brings down God's presence upon your life, and God's presence brings down God's favor upon your life, and when God's favor comes, then you will be honored among all your brethren or among your colleagues. கர்த்தருடைய கனத்தை நீங்கள் பெறுவீங்க. கர்த்தர் உண்மையாகவே இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கார். கடைசியாக எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் 30ஆம் வசனம். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அவன் எப்படியாவது பெலிஸ்தர் கையில் மடிந்து விட வேண்டும், செத்து விட வேண்டும் என்று நினைத்ததான வேளையிலே கர்த்தர் அந்த பெலிஸ்தரை கொன்று இவன் கனம் பெறும்படியாக ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனை ஆண்டர் கொடுத்துட்டார். ஆகவே இன்றைக்கி ஜெபிப்பீங்களா? ரிசல்ட்ஸ் ஆஃப் வைஸ் வாக் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸால்டேஷன், காட்ஸ் ப்ரெசன்ஸ், அண்ட் யுவர் எனிமீஸ் வில் ஃபியர் யூ. ஹானர். உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் இந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பார்க்குற சத்துருக்களுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். எந்த சத்துருவின் கிரியைகளை உங்களுடைய ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணாலும், ஒரு இம்படிமெண்ட்டு, யாரோ உங்களுக்கு பின்னால் ஏதோ பிளான்ஸ் டிவைஸ் பண்ணாலும், என்ன பண்ணாலும் ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தாங்க. பாஸோட எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுத்தாங்க. என்னுடைய கொலீஸோடு நான் எப்படி மூவ் பண்ணணும் எனக்கு கற்றுத்தாங்க. என்னோடு இருக்கிற மாதிரியே கூடயே இருந்து எனக்கு குழி பறிக்கிற நிறைய கொலீக்ஸ் இருக்காங்க. ஆண்டவரே, எனக்கு அதை பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்கிற ப்ராஜெக்டில் எனக்கு ஞானத்தை தாங்க. அருமையான மகளே, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ப்ராஜெக்டில் கர்த்தருடைய ஞானம் விளங்க வேண்டும். நான் எல்லாரும் போல் நான் ப்ராஜெக்டை நான் செஞ்சு நான் சப்மிட் பண்ணிட்டேன் என்று சொல்கிறது பெரிய காரியம் அல்ல. ஒரு வின்னர் என்று உங்களை நினைத்துக்கொள்வீர்கள் என்றால், இஃப் யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் அ வின்னர், யூ வில் எக்ஸல் இன் யுவர் ப்ராஜெக்ட், யூ வில் எக்ஸல் இன் யுவர் கம்பெனி, யூ வில் பி செட் அசைட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். அந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுக்கும்போது மற்றவங்கள்ட்ட பாஸ் சொல்லணும், பாருங்கள் இந்த தம்பி என்ன அழகாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளவோ ஞானமாக பண்ணியிருக்காரு, எவ்வளவு அதை ஒரு துல்லியமாக அழகாக பண்ணியிருக்காரு என்று சொல்லி மற்ற இடத்துல உங்கள் எக்ஸாம்பிளாக காண்பிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தர வேண்டும் என்று கேளுங்க. ஏதோ எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் 9 to 5 பண்ணுறேன், அதோடு முடிந்து விடுகிறது அல்ல. அதிலே தெய்வீக ஞானம் விளங்கும் போது அந்த அதிகாரிய கண்களை கர்த்தர் தயை கிடைக்க பண்ணி அந்த ஞானமுள்ள அந்த காரியங்களை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே பார்க்குற உங்களுடைய அதிகாரிகள் உயர்த்தும்படியாக கர்த்தர் செய்வார். உங்களுடைய எல்லா சத்துருக்களும் வெட்கி ஞானம் அடைவார்கள். உங்களுக்கு ஞானம் வர 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 சத்துருவுக்கு ஞானம் வரும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். The more you get wisdom from God, the more your enemies will be put to shame. ஆகவே அருமையான பிள்ளைங்களே, நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் புது வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஞானம் தேவை. ஆண்டவரே, ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் எனக்கு ஒரு டிஃபிகல்ட் ஒர்க்காக இருக்குது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஏற்றிட்டாங்க. ஆண்டவரே, என்னால் முடியல. எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அதுக்கு தேவையான ஞானம் எனக்கு வேண்டும். அதுக்கு தேவையான ஒரு புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தேவைப்படுது தாங்க என்று சொல்லி
வேலை செய்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், நீங்கள் கேளுங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் சங்கீதத்திலே உண்டு. உங்களுடைய சத்துருக்களின் மீதோ அவர் வெட்கத்தை உடுத்துவேன், ஆனால் உங்கள் தலையின் மீதோ என்னுடைய கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. My crown will flourish upon your head, but I will clothe your enemies with shame. மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நான் சொன்னேன் வைஸ் அவுட்லுக். இது மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. விஸ்டம் இன் வில் பவர். I want to base my counsel in the area of decision making. Wise in will power என்று சொல்லும்போது wise in decision making, அதில் ஒரு wisdom வேணும், ஒரு wise outlook வேணும். நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஞானமுள்ள கண்ணோட்டத்தை எனக்கு தாரும். தீர்மானங்கள் எடுக்கும்போது எனக்கு ஆண்டவரே ஒரு மனோபலத்தை தாரும். மனோபலத்தின் மீது உடைய ஞானத்தை ஊற்றும் என்று கேளுங்க. தானியேல் 1:4 அந்த எபிரேய வாலிபர் சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ தானியேல் 1:4 நாம் வாசிக்கிறோம், they were all skillful in all wisdom. சகல ஞானத்திலும் தேறின சில வாலிபர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய வேலை என்னென்னா ராஜ சமூகத்தில் நிற்கணும், பலவிதமான அரண்மனை காரியங்களே அவளை கவனிக்க வேண்டும். அதிலே யூதாவின் புத்திரராகிய 4 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலாவது தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. ஆக்சுவலாக இதுதான் அவங்களுடைய ஹீப்ரு நேம்ஸ். தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. நம்ம இதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த 4 அந்த யூதாவின் புத்திரராகிய அந்த 4 பேருடைய பேரை குறிப்பாக போட்டிருக்கு. அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 4 பேருக்கும் தானியேல் 1:4 1:17 God gave wisdom. இந்த 4 இந்த வாலிபருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் என்னை அதிகமாக தொட்ட காரியம் என்னென்னா, if you read Daniel chapter 1:17, God gave them wisdom, but the last part says Daniel had understanding in visions and dreams. இந்த ஞானத்தை பாருங்கள். எல்லாருக்கும் விஸ்டம் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தாரு. ஆனால் அதே 17ஆம் வசனம் கடைசி பாகத்திலே தேவன் முதல் பாகத்தில் தேவன் சகல ஞானத்திலும் சாமர்த்தியமாய் அறிவை கொடுத்தார் என்று போட்டிருக்குது. ஆனால் தானியேலை சொப்பனங்களிலும் அந்த பலவிதமான தரிசனங்களிலும் கர்த்தர் அறிவை கொடுத்திருந்தார், ஞானத்தை கொடுத்திருந்தார் என்று சொல்லி ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு அந்த வசனத்தில். தானியேலுடைய ஞானம் தனித்து காணப்படுகிறது. இந்த தானியேலுடைய ஞானம் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமாக இதை கூர்ந்து கவனிச்சதான் உங்களுக்கு புரியும். why I am saying that he had a wise outlook or he had wisdom in will power. I'll explain to you. இங்கே பாருங்கள், இந்த தானியேலை தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் அறிவு கொடுத்திருந்தாலும் அவனுடைய உண்மையான ஞானம் தானியேல் 1:8 அவனுடைய வில் பவரில் அது வெளியாகுது. உங்களுக்கு நன்றாய் தெரியும். தானியேல் 1:8 Daniel purposed in his heart that he would not defile himself with a portion of the king's food nor with the wine which he drank. இப்படி எடுத்துக்கொள்வோம். நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு எல்லோரும் கொண்டு போயிருக்காங்க. அங்கே ராஜ போஜனம் காத்திருக்குது. அந்த ராஜ பானங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. எல்லோரும் எதை குறித்தும் கவலைப்படாமல், சரி நம்ம அடிமைகளாக வந்தால் கூட நம்ம ராஜ சமூகத்தில் நிற்க போகிறோம், ராஜாவுடைய போஜனத்தை நம்ம சாட போகிறோம், ராஜாவுடைய பானத்தை நம்ம குடிக்க போகிறோம் என்று சொல்லி அதில் கண்ணோட்டமாக இருந்தாங்களே ஒழிய, தானியேல் மாத்திரம் அவனுடைய கண்ணோட்டமே ஒரு ஞானமுள்ள கண்ணோட்டமாக இருந்தது என்று எதை சொல்கிறேன் என்றால், இந்த ராஜ போஜனம்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கத்தக்கதான ஒரு ஞானம் அன்றைக்கு அவன் மூலமாய் விளங்கினது. இங்கே பாருங்கள், அவள் எடுத்த தீர்மானத்திலே தேவ ஞானம் விளங்கினது. அங்கே மற்ற 3 பேர் கூட தான் இருந்தாங்க.
அனனியா மீஷாவேல் அசரியா இருந்தாங்க தான். ஆனால் நீங்கள் 8ஆம் வசனத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் ஒருமையில் பார்க்கலாம். அவளை குறித்து வாலிபரை குறித்து முந்தின வசனம்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ தானியேல் தனியாக அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான். நம்ம இந்த ராஜ அரண்மனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க, நல்லா வாலிபர் நல்லா அழகாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்து நல்லா குணசாலியானவங்க திறமைகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவன் உட்கார்ந்து யோசித்தது என்னன்னா, அவனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை அங்கே பயன்படுத்தி இதெல்லாம் ராஜபோஜனமாக இருக்கலாம், ஆனால் அது என்னை தீட்டுப்படுத்தும். அந்த வசனம் என்னை அதிகமாக தொட்டது. அடிக்கடியாக இந்த 1:8 படிச்சிருக்கோம். அவன் தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்திலே அவன் எடுத்த ஒரு தீர்மானம் ஞானமுள்ள தீர்மானம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். வாட் வைஸ் டிசிஷன் ஆர் யூ மேக்கிங் ஃபார் யுவர் பர்சனல் ஹோலினஸ்? ஐ எம் ஆஸ்கிங் அ டைரக்ட் கொஸ்டின் டு யூ. வாட் வைஸ் டிசிஷன் or what wise outlook you have in taking decision regarding your personal holiness? அவங்க மற்றவங்க எல்லாருக்கும் ஐயோ ராஜபோஜனம் எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சாப்பிடலாம் என்று இருந்ததான வேளையில் தீட்டுப்படுத்துகிற காரியம் என்று வந்த உடனே அது ராஜாவின் போஜனமாக இருந்தாலும் வேணான்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் வாய்ஸ் டிசிஷன். இன்றைக்கி உங்களுடைய பர்சனல் ஹோல்னஸை குறித்து எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீங்கன்னு நான் இன்றைக்கி கேட்குறேன். வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒருவேளை ஜெபிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பர்சனல் ஹோல்னஸை குறித்து நீங்கள் எவ்வளவுக்களவு அக்கறையாக இருக்கிறீங்க என்பதை உங்களுடைய வைஸ் டிசிஷனை வச்சு நம்ம கண்டு அறிஞ்சிக்கலாம். இன்னொன்று பாருங்கள், அவனோடு கூட இருந்த கூட்டம் அவனும் அந்த 3 பேரும். ஆனால் பர்சனல் ஹோலினஸ் என்று வந்தவுடனே அவன் தனக்காக ஒரு தனிப்பட்ட ஞானமுள்ள அறிவுள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அது என்னை மிகவும் அதிகமாய் தொட்டது. ஆவியானவர் இன்றைக்கு காலை என்னோடு திட்டவட்டமாய் பேசினார். தீட்டுப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டான்னு ஒரு வைஸ் டிசிஷன் உங்களால் எடுக்க முடியுமா? இந்த பாட்டு என்னை தீட்டுப்படுத்தும், எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த மொபைல் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியுமா? இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஒருவேளை யூடியூப்லேயோ மற்ற விதமான இன்டர்நெட்லேயோ வேண்டாத காரியங்கள் நான் பார்த்தேனா, நான் கேட்டேனா, அது ஒரு வீடியோவாக நான் பார்த்தேனா அதை என்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஒரு வில் பவரில் நீங்கள் வைஸ் டிசிஷன் எடுக்க முடியுமா? கேன் யூ பி வைஸ் இன் யோர் வில் பவர்? அந்த மனோபலம் உங்களுக்கு இருக்குதா? அதில் ஏன் விழுந்து விடுறீங்க? ஏன் அதில் வீக்காக இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த 8ஆம் வசனம் கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக முடியுது. தமிழில் வாசிக்கிற தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசினாலும், எல்லாத்தையும் கவனிங்க, தன்னை மற்றவங்களுக்காக இந்த இடத்துல அவன் கேட்கல, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன்னை 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 அப்போ தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தம் வந்துட்டா அவன் முதல்ல உட்கார்ந்து ஒரு வைஸ் டிசிஷன் எடுக்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அந்த வைஸ் டெசிஷன் அவனோடு இதயத்திலே அப்படியே இருந்தில்ல. அந்த வைஸ் டெசிஷனை போய் he went and spoke to the prince of the eunuchs, அந்த பிரதானிகளின் தலைவன்கிட்ட போகிறான். இதுதான் எனக்கு வேண்டாம், எனக்கு ராஜபோஜனம் வேண்டாம், மரக்கறி தான் வேணும்னு கேட்குறான். ஒரு வைஸ் டெசிஷனை சொல்கிறான். ஆனால் அந்த பிரதானி என்ன சொல்கிறான்? ராஜா என் தலையை சிரசேதம் பண்ணிடுவாரேன்னு சொல்கிறான். அப்போ கூட அந்த வைஸ் டிசிஷன், அந்த வில் பவரை அவன் விட்டே கொடுக்கல. இப்படி இருப்பாயா என் மகனே, என் மகளே? ஒருவேளை ஒரு டிசிஷன், நான் பாட்டு கேட்க மாட்டேன், ஒரு சினிமா பாட்டு கேட்க மாட்டேன், ஒரு சினிமா பார்க்க மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அது ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் ஒரு டிசிஷனாக இருக்கலாம், ஒருவேளை அது உங்கள் செல்லுலேருந்து கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் திடீரென்று ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து இது சும்மா கேளுடா, இது சும்மா பாருடான்னு சொல்கிறப்ப நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா? இல்லாட்டி வில் பவரில் நிற்கிறீங்களா? இல்லை, நான் இந்த வைஸ் டிசிஷன் நான் எடுத்துட்டேன், என்னோட தனிப்பட்ட பரிசுத்துக்காக எடுத்துட்டேன், நான் இதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிற்க முடியுமா? நான் மிகவும் பாரத்தோடும் ஒரு கரிசனையோடும் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஒரு தனிப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று ஆவியானவர் சொல்கிறார். அதனால் அந்த இடத்துல அவன் விடலை, சிரசேதம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான் அந்த பிரதானியின் தலைவன். அவன் சொல்கிறான், அவனுக்கு இன்னொரு ஞானம் வெளிப்படுத்து பாருங்கள். தானியேலுக்கு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. பிரதானி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இதை புரிஞ்சுக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த போஜனம் வேண்டாம். அதனால் ஒரு நல்ல ஐடியா பிரதானிக்கே கொடுக்குறாரு. தானியேல் எவ்வளோ ஞானம் வந்தால் பிரதானிக்கே ஐடியா கொடுப்பார். சொல்கிறாரு 10 நாள்
என்னை சோதிச்சு பாருப்பா, இப்படி தைரியம் இருக்குமா, என்னை தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்கிறவன்ட்ட போய் என்னப்பா நீ இதுக்கு போய் பயப்படுற? இல்லை 10 நாளைக்கு மாத்திரம் சோதிக்கிறதுக்கு ஒரு டைம் வைக்கிறான் பாருங்க. 10 நாள் சோதிச்சு. அப்போனா he had so much of confidence in his wise decision. தான் எடுத்த டிசிஷனில் ஆண்டவர் தனக்கு கிருபை தருவாருன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இல்லையா? நம்ம எப்பொழுதும் தீர்மானத்தை தான் யோசிக்கிறோம். தானியேல் 1:8 தீர்மானம் தான் யோசிக்கிறோம். ஆனால் அது உண்மையான ஒரு ஞானமுள்ள தீர்மானம் மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்திலே அவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அந்த தீர்மானத்திலே அவனுக்குள்ளாக ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் இருந்துச்சு. தைரியமாக சொல்கிறான் 10 நாள் சோதித்து பாரும். நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? 10 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் தானியேல் பக்கம் நின்றார். மற்ற எல்லா வாலிபுடைய முகங்களை பார்க்கலும் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளவு ஞானம் இருந்திருந்தா அந்த டிசிஷன், அந்த வில் பவரில் நின்று தன்னுடைய எல்லா காரியங்களையும் அந்த பிரதானிகிட்ட சொல்லி. முக்கியமான சத்தியம் இதில் இன்னொன்று உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் பர்சனல் ஹோலினஸ்க்காக ஒரு வைஸ் டிசிஷன் நீங்கள் எடுக்க நீங்கள் முன் வரும்போது உங்களோடு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அதில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இவங்க சோதித்து பாரும் என்று சொன்ன உடனே இந்த ஒருத்தரோடு இந்த 3 பேரும் சேர்ந்து கொண்டாங்க. இப்போ 4 பேரையும் சோதித்து பார்க்குறாங்க. தானியேல் முதலாவது தனக்காக வேண்டிக் கொண்டா தீட்டுப்படுத்தக்கூடாது என்று. அதற்கு பிறகாக வருகிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரையும் என்ன பண்ணுறான், மரக்கறி கொடுத்து அந்த பிரதானியை சோதித்து பார்க்குறான். அந்த 4 பேருடைய முகம் கலையாக இருக்குது, சரீரம் புஷ்ஷியாக இருக்குது. அருமையான பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், அந்த 3 பேரும் தானியேலோடு சேர்ந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஒரு வைஸ் தீர்மானம், வைஸ் டிசிஷன் நீங்கள் எடுக்கும்போது, ஞானமுள்ள ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கும்போது உங்களோடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆல்சோ வில் ஜாயின் வித் யூ, வில் அக்ரி வித் யூ. நான் இங்கே சொல்கிறேன், அநேக நேரத்தில் நம்முடைய பர்சனல் ஹோலினஸ்ன்னு வரப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. ஐயோ நான் இந்த பாட்டு கேட்கலன்னா என் ஃப்ரெண்டு என்ன நினச்சிக்குவான், நான் இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டா என் ஃப்ரெண்டு என்னோட சேர மாட்டான்னு நினச்சிக்கிறீங்க. இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் தனித்து நீங்கள் முதல்ல உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக ஒரு வைராக்கியமாக, ஒரு ஞானமாக ஒரு முடிவெடுத்து நின்று பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தானியேல் இப்படி நிற்கிறானே, பாபிலோன் தேசத்தில் அடிமையாக வந்தாலும் ராஜபோஜனம் வேணான்னு நிற்கிறானே. அவங்க சொல்லியிருப்பாங்க மற்றவங்க, தானியேலே நாங்களும் உன்னோட நிற்கிறோன்னு சொல்லி 4 பேரும் நின்றார்கள். அதனால்தான் அந்த 17ஆம் வசனத்திலே அவளை சகல ஞானத்திலும், ரொம்ப அருமையான அது வாக்கியம், அது சகல ஞானத்திலும். இந்த பிரதானி ராஜாட்ட கொண்டு போய் விடும்போது அங்கே நம்ம அழகான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதை உங்களுடைய வேதாந்தத்தை திறங்க. தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் இதை சொல்ல வேண்டும் என்று நான் ஏவப்படுகிறேன். 20ஆம் வசனம், தானியேல் 1:20, டேனியல் சாப்டர் 1 verse 20. தமிழில் வாசிக்கிறேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்த விஷயத்தில் ராஜா அவளை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவளை 10 மடங்கு சமத்தராக கண்டான். 1:10 இதுதான் ஹியூமன் விஸ்டம் வர்சஸ் டிவைன் விஸ்டம் வச்சிங்கன்னா 1:10 தான் ரேஷியோ. நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய ஹோலினஸ் பரிசுத்தத்துக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்காக நீங்கள் பயன்படுத்தும் போது கர்த்தர் உங்களை 10 மடங்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 10 times better than all the other men. 9ஆம் வசனத்திலும் தேவன் தானியேலுக்கு தயவு இறக்கம் கிடைக்கும்படி செய்தார். 11ஆம் வசனத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாருன்னு 12ஆம் வசனத்தில் தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து சொல்கிறான் தானியேல். அப்போ தனிப்பட்ட ஹோலினஸ்க்காக அவன் நின்றுதான வேளையிலே அந்த மற்ற 3 பேரும் அவனோடு சேர்ந்து பருப்பு மரக்கறிகள் தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு தான் தனிப்பட்ட ரீதியிலே ஆவியானவர் எழுதி வச்சுருக்காது 17ஆம் வசனத்தில். இந்த 4 பேருக்கும் எந்த 4 பேருக்கும் 16ஆம் வசனத்திலே போஜனத்தையும் திராட்சரசத்தையும் நீக்கி வைத்த இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். 17ஆம் வசனம் 20ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட ஞானம்? 10 மடங்கு ஞானம். அதனால் நீங்கள் பரிசுத்தத்துக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஞானமுள்ள
ஒரு முடிவிலும் கர்த்தர் உடைய முடிவிலே உடைய வாழ்க்கையிலே 10 மடங்கு சமர்த்தராக காணப்படுவீங்க. என்னை கேட்டால் நீங்கள் எவ்வளோக்களவு பரிசுத்தமாய் வாழ்கிறீர்களோ அவ்வளோக்களவு உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கை உண்டு. உங்களுக்கு ஜெயம் உண்டு. பரிசுத்த தான் ஜெயத்தை தரும். பாவம் வந்து உங்களுக்கு தோல்வியை தரும். ஆகவே உங்களை தனிப்பட்ட பரிசுத்தத்துக்கென்று நீங்கள் என்ன பிரயாசம் எடுத்தீங்க? ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்படியெல்லாம் வைஸ் டிசிஷன் எடுக்கலாம். வாட் ஆர் த வைஸ் டிசிஷன்ஸ் யூ கேன் மேக் ஃபார் யர் பர்சனல் ஹோலினஸ்? One is separated life. And secondly, insisting on our wise decision instead of listening to the words of the prince of the eunuchs. நம்ம வந்து ஒரு வைஸ் டிசிஷன் எடுத்து சொல்லும்போது அதுக்கு விரோதமாய் வருகிற அந்த எல்லா சஜஷனை காட்டிலும் நீங்கள் உங்களுடைய வைஸ் டிசிஷனில் இன்சிஸ்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய டிசிஷன், நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய அவுட்லுக், இந்த ராஜ போஜனத்தை நான் சாட மாட்டேன், இதுதான் என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய காரியெல்லாம் என் தேவன் பேரில் தான், என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் என்னுடைய பரிசுத்தின் பேரில் தான் என்று சொல்லி இன்சிஸ்ட் பண்ணணும். அப்புறம் அதர் வைஸ் டிசிஷன்ஸ் யூ கேன் டேக் ஃபார் எ பர்சனல் ஹோலினஸ் இஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், ஏர்லி மார்னிங் வர்ஷிப், அட்டெண்டிங் யூத் மீட்டிங்ஸ். இது உங்களுடைய பர்சனல் ஹோலினஸ்க்கு எடுத்த வைஸ் டிசிஷன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்கலாம் பிள்ளைங்களா, ஏர்லி மார்னிங் டிவோஷன் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம், தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதில் தான் வார்த்தையில் தான் விஸ்டம் இருக்குது. லெட் மீ டெல் யூ, த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட். இதை மறக்கவே வேண்டாம். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய ஞானம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நான் தியானிப்பேன் என்று ஒரு வைஸ் டிசிஷன் எடுங்க. டேக்கிங் டவுன் நோட்ஸ் டியூரிங் மெசேஜ் டைம், இது ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு தீர்மானம் என்று சொல்கிறேன். ஒரு நல்ல அவுட்லுக்கு கண்ணோட்டம் என்னென்னா, ஒரு மெசேஜ் போய்கொண்டு இருக்குது, ஆன்லைனில் போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ எத்தனை வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், பெற்றோரோடு உட்கார்ந்து கேட்குறீங்க. ஆனால் எத்தனை வாலிப பிள்ளைங்க அந்த சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஒரு நோட் புக் வச்சு அந்த நோட் புக்கில் மெசேஜ் பாயிண்ட்ஸ் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய தாயார் இன்றைக்கு 83 வயது ஆகிறது. அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து எங்களோட சேர்ந்து அந்த மெசேஜ் ஆன்லைனில் போயிட்டுருக்கோம். அவங்க மேலே ஏறும் போதே ஒரு டைரியும் பெண்ணும் பைபிளோடு தான் ஏறுவாங்க. ஏறி பாஸ்டருடைய அந்த மெசேஜ் அந்த ஃபஸ்ட்டு வசனத்துலேருந்து அந்த எண்டு வசனம் வரைக்கும் கழுத்து வலிக்க 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 அந்த 1 hour, நான் நினைக்கிறேன் இன்றைக்கி 1 hour ஆச்சு. நானும் உங்களை பார்க்குறேன், ஒரு வசனம் விடல, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் விடல, ஃபுல் மெசேஜ் வாஸ் இன் அ டைரி. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். இஃப் 83-year-old உமன், ஓல்டுன்னே சொல்ல முடியாது போல், என்னுடைய அப்பா சொல்கிற மாதிரி எங்கே இந்த புல்பிட்டு அடிக்கடியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா வந்து எழுதும்போது எங்கள் ஆள் மாதிரி தான் எழுதினாங்க. அப்போ நடுவில் எண்டில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் டிவியில் கொஞ்சம் லைட்டாக இது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் முன்னால் போயிடுச்சு. உடனே ஷெல்டனை எந்திரி இப்போ அந்த பாயிண்ட்டு 7th பாயிண்ட் நினைக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவன் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே சீக்கிரம் போடு, நான் இன்னும் நோட்ஸ் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து அந்த லாஸ்ட் ஜபம் வரைக்கும் அவங்க தரித்திருந்து அதை எழுதி முடித்தாங்க. இது ஒரு நல்ல டெசிஷன் இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா? இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவீங்களா? இப்போ கூட நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. என்னென்னா ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய யூத் மீட்டிங்லலாம் எனக்கு மிஸ்ஸஸ் லீலா சாம் சுந்தரம் எனக்கு யூத் மீட்டிங் எடுத்தாங்க. ஷி வாஸ் மை மென்டர். அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. ஆனால் அவங்க எடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து இந்த வாலிப நாட்களில் அவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் அருமையான பிள்ளைங்களே, இந்த ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலு கொடுக்கப்படும் போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்டேயிங் அவே ஃப்ரம் வேர்ல்ட்லி திங்ஸ், நான் உலகப்பிரமான காரியங்களை விட்டு நான் தூரம் இருப்பேன் என்று சொல்லி ஒரு வைஸ் டிசிஷன் எடுக்கலாம். விட்னஸிங் ஃபார் கிரைஸ்ட், இப்போ எப்படி விட்னஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஒரு நல்ல மெசேஜ், என்கரேஜிங் மெசேஜ், உன்னுடைய ஃப்ரெண்டு, ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு பைபிள் வசனம் அனுப்புங்க, ஆறுதலாக ஒரு வசனம் அனுப்புங்க. நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம், லீடர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வசனத்தை படிங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வசனம் அனுப்பலாமே. அது ஒரு நல்ல வைஸ் டிசிஷன் ஃபார் யர் பர்சனல் ஹோலினஸ். பட் யூ ஷுட் ஹாவ் அ வில் பவர் ஃபார் தட். ஸ்டார்டிங் ப்ரேயர் குரூப்ஸ் இன் ஹோம்ஸ் அண்ட் காலேஜஸ், வீடியோவோ ஆடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் ப்ரேயர் குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஆங்காங்கே ஜெபிங்க. 4 வாலிபராக சேர்ந்து ஜெபிங்க, 5 வாலிபராக சேர்ந்து ஜெபிங்க. இது நல்ல வைஸ் டிசிஷன். ஆகவே நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு
கதையை மாத்திரம் நான் சொல்கிறேன். சொல்லி நான் கடைசியாக வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் விஸ்டம். அந்த பிள்ளைங்க பெருசாக பெருசாக அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ஆசை. என்ன ஆசைன்னா, என்னுடைய ராஜ்யத்தை வந்து இந்த 2 பையன்களை யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் அதை சுதந்திரிக்கணும். இந்த 2 பிள்ளைகளையும் ஏதாவது செய்து அவளுக்குள்ளே இருக்க ஞானத்தை கண்டுபிடிச்சி, அப்படி ஒரு ஞானமுள்ள மகனை தான் நான் என்ன பண்ணணும், எனக்கு அப்புறம் ராஜாவாக நியமிக்கணும்னு சொல்லி தேசத்தில் இருந்த எல்லா வைஸ்மென் எல்லா ஞானிகளையும் கூடி வர வச்சிட்டார். அப்போ இவங்க 2 பையன்லேயும் வர வைக்கிறார். 2 பையன்க வந்த உடனே அவங்க 2 பேர் கையிலையும் 5 சில்வர் பீஸ் கொடுக்குறாரு. 5 வெள்ளி காசுகளை கையில் கொடுக்குறாரு. பெரியவன் கையில் 5 வெள்ளி காசு கொடுக்குறாரு, சின்னவன் கையில் 5 வெள்ளி காசு கொடுக்குறாரு. 2 பேர்ட்டையும் என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்கள், இங்கே ஒரு ஹால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹால் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது, இந்த ஹாலை நீங்கள் ஃபுல்லாக நிறைக்கணும். எதால் நிரப்புவீங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த ஹால் ஃபுல்லாக இருக்கணும். எதை கொண்டு நீங்கள் நிரப்பலாம், இந்த காசையும் நீங்கள் அதற்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 5 வெள்ளி காசையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் இந்த ஹாலை நீங்கள் நிரப்பணும். நீங்கள் நிரப்பிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த முதல் பையன் வந்து அந்த 5 வெள்ளி காசை எடுத்துகிட்டு வெளியில் வரான். அப்போ வெளியில் வரும்போது அந்த வயல்வெளி இருக்குது. அந்த வயல்வெளியில் அந்த கரும்பு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த கரும்பு சுகர் கெயினை என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரெஷரில் உள்ளே வச்சு 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 சாறு பிழிஞ்ச பிறகு அந்த கரும்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த பக்கம் எடுத்து போடுறாங்க. அந்த பக்கம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் பார்க்குறான், அந்த அந்த சக்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த கரும்புடைய சக்கை அந்த பக்கம் விழுந்து கிடக்குது. இவன் பார்க்குறான், இந்த ஹாலை எதிலால் நிரப்புறதுன்னு தெரியல, இந்த சக்கை சும்மா தானே கிடக்குது, நம்ம அப்பா நம்ம ஹாலை நிரப்ப சொன்னார் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க லேபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த வெளியில் கடந்த அவ்வளோ அந்த கரும்பு இதையும் கொண்டு வந்து அந்த ஹால் ஃபுல்லாக ரொப்பிட்டு வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க வேலை செஞ்சவங்களுக்கு கூலியாக இந்த 5 வெள்ளிக்காசையும் கொடுத்துட்றாரு ஐயா. கொடுத்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு. அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரே கரும்பாக கிடக்குது. எல்லாம் என்ன சப்பி போன கரும்பு, நல்லா இதாகி ஸ்மாஷ் ஆன கரும்பு ஃபுல்லாக நிரப்பியிருக்கானே. என்ன பண்ணேன்னா அந்த லேபர்ஸ்லாம் வச்சேன், அந்த 5 வெள்ளிக்காசையும் கொடுத்து தான்ப்பா இதெல்லாம் பண்ணேன்னு. அப்புறம் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்றான். அப்பா அவங்க அப்பா சொல்கிறாரு, பா இருப்பா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஏன்னா 2வது பையனை வரணும்ல. சரின்னு சொல்லிட்டு 2வது பையன் வரான். 2வது பையன் வரான், கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் ஆச்சரியமாகுது, என்னடா அவன் கையில் ஒன்றுமே இல்லாமல் இந்த ஹாலை நிரப்பணும்னு சொன்னார் அவங்க அப்பா. இவன் என்ன பண்ணுறான், என்ன ஒரு புத்தி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கானே, கொஞ்சம் கூட புத்தி யூஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க உள்ளே வந்துட்டு அவன் பார்க்குறான், உள்ளே ஃபுல்லாக கரும்பாக கிடக்கு. அவன் சொல்கிறான் அவங்க அப்பாட்ட, அப்பா இது எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த சேவைகளை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. காலியான ஹால் எனக்கு கொடுங்க, நான் நிரப்பணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு காலியான ஹால் ஆகிடுச்சுப்பா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வரான். இவன் வரும்போது கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் திடீரென்று ஒரு பொருளை வெளியில் எடுக்கிறான். அது என்னென்னா ஒரு கேண்டில். ஒரு கேண்டிலை கொண்டு வரான். அந்த ஹாலுக்கு நடுவில் போகிறான். அந்த ஹால் நடுவில் அந்த கேண்டிலை வைக்கிறான், அதை கொளுத்துறான். அந்த கொளுத்துன உடனே அந்த ஹால் ஃபுல்லாக லைட்டாக ஆகிடுது. புரியுதா, ஹால் ஃபுல்லாக லைட்டாக நிரம்பிடுது. அவங்க அப்பா என்ன சொன்னார், ஹால் ஃபுல்லாக நிரப்பணும். இவன் பாருங்கள், ஒளினாலே அந்த கேண்டில் லைட் வெளிச்சத்தாலே அந்த ஹால் ஃபுல்லாக நிரப்பிடுறான். அங்கே இருக்க வைஸ் பீப்புளுக்கெல்லாம் அப்படியே என்ன செய்யணும்னு தெரியல, இப்படி கூட ஒரு வைஸ் சன் இருப்பானா. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பாக்கெல்லாம் அந்த 5 வெள்ளிக்காசையும் நீட்டுறான். அந்த 5 வெள்ளிக்காசும் செலவாகலை. முதல் பையன் என்ன பண்ணான், ஒன்றுக்கும் உதவாத கரும்பை கொண்டு வந்து என்ன நிரப்பிடணும். கரும்பை கொண்டு வந்து செவுத்தில் அடுக்குனா கூட அங்கங்கே எங்கே இருக்கும், கேப் இருக்குமா இல்லையா. ஆனால் வெளிச்சம் வந்து ஒரு ஹாலை வந்து நிரப்பும் என்றால் அதில் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சின்ன கேப்பு கூட இருள் இல்லாதபடிக்கு என்ன பண்ணும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு மாரல் என்ன, அந்த லைட் ஸ்ட்ரீம்ட் இன்டு எவ்ரி கார்னர் ஆஃப் த ஹால். அந்த கிங் செட் டு த யங்கர் சன், யூ ஷால் பி மை ஹேர்.
Your brother has spent 5 pieces of silver to fill up the hall with useless rubbish. You haven't used even a single piece of silver, yet you have filled the hall with light with your wisdom. You have filled the hall with the very thing that my people need above all things. என்னுடைய ஜனங்களுக்கும் நடத்தக்கூடிய ஒன்றே ஒன்று வேணும்னா வெளிச்சம்தான் வேணும். அவங்களுக்கு கைடன்ஸ் வேணும், அவங்களுக்கு லைட் வேணும். அதை தான்ப்பா இன்றைக்கி எனக்கு அழகாக நீ இந்த ஹாலில் நீ காமிச்சிட்ட, அதனால் நீ தான் அதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி அவனுக்கு பிறகாக அந்த 2வது மகனை என்ன பண்ணுறாரு, அவர் ராஜாவாக நியமிக்கிறார். ஆகவே உங்களிடத்துல கூட ஒரு சின்ன லைட் இருந்தால் கூட அது மற்றவர்களுக்கு அது பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாய் ஞானமாய் கர்த்தர் கொடுத்த அந்த டிவைன் ஸ்பார்க்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்க. அது ஒரு பெரிய லைட்டாக ஒரு வெளிச்சமாய் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிச்சுடராய் மாறி it will become a beacon of light and it will give light to all those who are in darkness. அப்போ உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். Proverbs 24:14. Proverbs 24:14. So shall the knowledge of wisdom be unto thy soul. When thou hast found it, then there shall be a reward, and the expectation shall not be cut off. நீதிமொழிகள் 24:14. ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அதை பெற்றுக்கொண்டால் அது உனக்கு பலனை தரும். There shall be a reward. If you find wisdom, it will give you a reward and thy expectation shall not be cut off. ஆகவே இன்றைக்கு சொல்லுவீங்களா, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிச்சு நம்ம முடிப்பதற்கு முன்பாக இந்த வேளையிலே உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம். அதுக்கு பிறகாக உங்களுக்கென்று டைம் கொடுக்கப்படும். ஆண்டவரே, எனக்கு வார்த்தையிலே ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, என்னுடைய நடத்தையிலே ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்ணோட்டு எங்கே போனாலும் எப்படி ஞானமாய் தீர்மானம் எடுக்கணும், தீர்மானங்களே நான் கண்ணோட்டமாய் ஞானமாய் ஆண்டவரே நான் தீர்மானங்களை எடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வீங்களா? நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. கர்த்தர் தெய்வீக ஞானத்தை தர முடியாது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான பிதாவே, அருமையான நேரத்துக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வீக ஞானத்தை நீ கொடுத்ததுக்காக உமக்கு சோத்திரம். கர்த்தாவே, இம்மட்டுமாய் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு சோத்திரம். லார்ட், கிவ் அஸ் வைஸ், லார்ட் டாக், வைஸ் வாக் அண்ட் வைஸ் அவுட்லுக். ஆண்டவரே, அப்படியாக எங்களுக்கு ஒரு தெய்வீக ஒரு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டை வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு சோத்திரம். லார்ட், our hope shall never be cut off, our expectation will never be cut off. I pray for each and every young child of Father. Fill that child, Lord, fill that young man, fill that young woman with your wisdom, with your knowledge and with your understanding, my Master. Lord, you bless them and keep them as a blessing. In Jesus' precious name we pray. Amen. God bless you.